அதிமுகவே உள்ளுக்குள்ள அந்த கூட்டணி அதிமுகவில் வந்து இவருடைய ஓபிஎஸ் இபிஎஸ் சேரணும், சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் சேர்த்துக்க போகிறாங்களா? ஏன்னா ஊழலற்ற கட்சியாக காட்டணும்னாக்க சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்துக்கிட்டா தான் அது ஊழலற்ற கட்சியாக மோடி அவர்களுக்கு தெரியும். அவரை வந்து பிஜேபியுடன் எந்த கட்சி சேர்ந்தாலும் அந்த கட்சி மண்ணை கவ்வும். அதான் இதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. பிஜேபி இல்லாமல் இருந்தால் கூட ஒரு 10 ஓட்டு வாங்கணும்னாக்க பிஜேபி சேர்ந்ததுன்னா அது பூஜ்ஜியமாக போயிடும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சார், தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்காங்க சார். இன்னைக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் அதிகமானதுனால ஒரு விஷயம் வாங்கும்போது மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது. சாதாரணமாக என்ன நடக்குதோ அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது போக்சோ சட்டம் வந்தது, அதுக்காக அத்தனையும் சரியாக போச்சு. அதுக்கு என்ன காரணம் என்றால், மாணவர்களுக்கு நாம கல்வியை போதிப்பதை விட ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். ஒழுக்கத்தை தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும்.